அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் இதில் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் கேட்ட யூனிட் 3 ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். சிலபஸில் கேட்ட மாதிரி இதில் 10 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. நாங்கள் 1 by 1 புக் ப்ரூஃபோடு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின், பிரிட்டிஷாரின் செல்வச் சுரண்டல் கோட்பாடு இந்தியாவை எவ்வாறு பாதித்தது? ஏழ்மை மற்றும் பஞ்சம் இது கண்டிப்பாக நடந்துச்சு. பொருளாதார வளர்ச்சியின் தேக்கம் இதுவும் நடந்துச்சு. பட் வரிச்சுமை குறைஞ்சிச்சா? இல்லை, வரிச்சுமை அதிகமாக தான் இருக்கும். அதனால் ஆப்ஷன் பி 1 and 2. அடுத்தது, சம்பு இந்து கடவுளின் மற்றொரு பெயராகும். இவர் வேதகால கடவுளான ருத்ரனோடு அடையாளப்படுத்தப்படுகிறார். மேற்கூறிய கூற்றுகள் எந்த கடவுளை பற்றி விவரிக்கிறது அப்படின்னா சிவன் தான். அடுத்தது, அகமது நகரின் நிஷாம் ஷாஹி அரசினை தோற்றுவித்தவர் யாருன்னா மாலிக் அகமது. இது முகலாயர்கள் அந்த டாப்பிக்கில் வரும். அகமது நகர் சுல்தானம் என்றும் அழைக்கப்படும் நிஷாம் ஷாஹி வம்சம் 1480ஆம் ஆண்டு மாலிக் அகமது நிஜாம் ஷா ஒன்னால் நிறுவப்பட்டது. அடுத்தது, ஜிஸ்யாவை ஒழித்தல் கிபி 1564. புனித பயண வரியை ஒழித்தல் 1563. போர்க்கைதிகளை அடிமையாக வைத்திருத்தலை ஒழித்தல் கிபி 1562. பைரம் கானின் வீழ்ச்சி 1560. ஆப்ஷன் ஏ முகலாயர்கள் அந்த டாப்பிக்கில் வரும். அடுத்தது, மத்திய அரசின் குப்தா அமைச்சர்களுடன் சரியாக பொருத்துக. மகா தண்டநாயக்கா தலைமை நீதிபதி, தண்டாபா சிக்கா காவல்துறை தலைவர், மகா சந்திர விக்ரஹிகா வெளியுறவு அமைச்சர், மகா ஷபதாலிகா தலைமை பதிவு காப்பாளர். இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க குப்தர்கள். அந்த இதில் பாடம் 7 குப்தர்கள் 16வது வரலாறு புக்கில் கொடுத்துருப்பாங்க. தண்டநாயக்கா மகா தண்டநாயக்கர்னா நீதித்துறை, இராணுவம் ஆகியவற்றின் பொறுப்பு வகித்தவர்கள். அதே மாதிரி மகா சந்திரி விக்ரஹிக்கான பிற நாடுகளுடன் தொடர்புகளுக்கு பொறுப்பானவர், அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர். இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை? அனைத்து இந்திய சங்கங்களையும் தேசிய அரசியல் சங்கங்களின் கீழ் ஒன்றிணைக்க பல இந்தியர்கள் முற்பட்டனர். ஆனால் அதற்கு இறுதி வடிவம் கொடுத்த பெருமை அலன் ஆக்டேவியன் ஹியூமை சாரும். இது கரெக்டு. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் 1885 டிசம்பர் மாதத்தில் கல்கத்தாவில் நடைபெற்றது. இது தவறு. இது WC பானர்ஜி தலைமையில் நடைபெற்றது. இது கரெக்டு. இது ஸ்கூல் புக்கில் இதுவும் இருக்குது. இந்திய தேசிய காங்கிரஸ் ஃபஸ்ட்டு மீட்டிங் பம்பாய், அதாவது மும்பையில் தான் நடைபெற்றிருக்கும். அதனால் அது மட்டும் தவறு. 10th புக்கு பாடம் 9 விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அதில் இருக்கும். அடுத்தது, ராதா கந்தா தேப் பிரிட்டிஷ் இந்திய சங்கத்தின் முதல் தலைவர். இது தவறு. கஜுலு லட்சுமி நரசி செட்டி சென்னை வாசிகள் சங்கம். இது கரெக்டு. சுரேந்திரநாத் பானர்ஜி இந்திய சங்கத்தின் நிறுவனர். இது கரெக்டு. ஆப்ஷன் 2 and 3 சமூக மாற்றங்கள். இது பார்த்திங்கன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், நம்ம கஜுலு லட்சுமி நரசி செட்டி அது தெளிவாக கொடுத்துருக்கோம். அடுத்தது, பிரிட்டிஷ் இந்திய சங்கத்தின் முதல் தலைவர் ராஜா ராதா கந்தா தேப் ஆவார். அடுத்தது, ராபர்ட்டோ TWயின் மொழித்திறன் தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் விரிவாக எழுத உதவியது. இவர் தமிழ் உரைநடையின் தந்தை என கருதப்படுகிறார். இது கரெக்டு. போர்ச்சுகீசியர் தங்களது ரோமான் கத்தோலிக்க குருமார்களை கீழே நாடுகளுக்கு அனுப்பி ஆயிரக்கணக்கான பரதவர்களை கத்தோலிக்க கிறிஸ்துவ மதம் ஏற்க செய்தனர். இது தவறு. கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து, குப்தர்களின் ஆட்சி காலத்தில் அமர்த்தியாக்களுக்கும் மந்திரிகளுக்கும் இடையிலான தெளிவான வேறுபாட்டை பின்வருவற்றில் எந்த நூல் கூறுகிறதுனா கமாந்தகாவுடைய நிதி சாஸ்திரம். அடுத்தது, சிந்து சமவெளி தலங்களை சரியாக பொறுத்துக. டைமாபாத் மகாராஷ்டிரா, பகத்ரே குஜராத், ரூபார் பஞ்சாப், காலிபங்கன் ராஜஸ்தான். இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. 9வது சமூகவியல் புக்கில்
பாடம் 2 பண்டைய நகரங்கள் அதில் இருக்கும். காளிபங்கன் ராஜஸ்தான், டைமாபாத் மகாராஷ்டிரா. அவ்வளோதாங்க, 10 கொஷினும் முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.